பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பொருளாதார பலம் காரணமாக இந்தியா தனித்து சொந்த காலில் உயர்ந்து நிற்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். உலகின் மிகப்பெரிய 3வது பொருளாதார நாடாக மாறும் என்றும் உறுதி. ராணுவத்தில் உயர் சாதியினரின் ஆதிக்கம் உள்ளதாக ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் 10% உயர் சாதியினர் ராணுவத்தில் உள்ளதாக புகார். ஜூலை 15ஆம் தேதி முதல் தற்போது வரை 30 லட்சத்திற்கும் அதிகமான மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பம். தகுதியானவர் விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மக்கள் பிரச்சினைகளை வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். பொருளாதார பலம் காரணமாக இந்தியா தனித்து சொந்த காலில் உயர்ந்து நிற்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் இல்லை என்று சொல்பவர்களை அவர் கடுமையாக சாடினார். எந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் இந்தியா அடிபணியாது என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய 3வது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும், பொருளாதாரம் மட்டுமின்றி அனைத்திலும் நாடு வேகமாக முன்னேறும் காலத்தில் இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். எந்த பெண்ணிற்கும் நடக்கக்கூடாதது கொங்கு மண்ணில் நடந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வேதனை தெரிவித்திருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ள அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத் தருவது போலீசாரின் பொறுப்பு என்று தெரிவித்தார். கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவை கொடூர சம்பவத்தில் குற்றம் செய்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என கனிமொழி MP தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யாமல் நாம் பண்பட்ட சமூகம் என்று சொல்லிக்கொள்ள முடியாது என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள கனிமொழி, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதி கிடைத்திட துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மகளிர் உரிமை தொகை புதிதாக பெறவுள்ளவர்கள் பட்டியல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை பெற புதிதாக பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இதுவரை 30 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில், தகுதியானவர்களின் பட்டியல் வரும் 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். SIR நடவடிக்கையால் தமிழ்நாடு இன்னொரு பீகார் ஆகும் என சீமான் விமர்சித்திருக்கிறார். போலி வாக்காளர்களை நீக்குவது சரியான நடவடிக்கைதான் என்றும், அதேவேளையில் தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்களை கொடுத்தால்தான் பெயர் சேர்ப்போம் என கூறுவது எப்படி சரியாகும் என்றும் சீமான் கேட்டிருக்கிறார். ராமதாசுடன் திமுக கைக்கூலிகளும் துரோகிகளும் இருக்கும் வரை அவருடன் சேர மாட்டேன் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் உச்சக்கட்ட மோதல் இருந்து வரும் நிலையில் இருவரும் எப்பொழுது ஒன்றாக சேருவீர்கள் என அன்புமணியிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அன்புமணி, ராமதாசுடன் துரோகிகளும் திமுக கைக்கூலிகளும் உள்ளவரை அவர்கள் அவரை மாற்றிவிட்டதாகவும் அவர்கள் இருக்கும் வரை சேரமாட்டேன் என்றும் தெரிவித்தார். இதை எவ்வளவு வேதனையுடன் நான் சொல்கிறேன் என உங்களுக்கு தெரிகிறதா என்றும் அவர் கேட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அழைப்பிதழுடன் அடையாள அட்டையையும் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். மேலும் விஜயின் சுற்றுப்பயணம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.